ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோபு 36 அதிகாரம் 7 வசனம். ஜோப் சாப்டர் 36 verse 7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களுடைய கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். Our Lord does not withdraw his eyes from the righteous. He makes sure that the righteous are blessed. He wants to help the righteous people to sit on the thrones with the kings. நீதிமான்களை ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏற பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் எப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது உங்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏற பண்ணுகிறார். When David was a shepherd boy, God did not withdraw his eyes from David, and he was always with David. God blessed David to become a king because he was a righteous man before God. The same way in the life of Esther, she was not having her own father or mother, but God's eyes were upon her. So he helped Esther to become the queen in the palace of Susa. The same way, if you are a righteous person, God's eyes are upon you and he will help you to sit with the kings. That is the great blessing that you are going to receive from God. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை என்றென்றைக்கும் உயர்ந்த ஸ்தலத்தில் அவர் உட்காரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட தாழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களை உட்காரச் செய்கிறவர். ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, கர்த்தர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். The Lord will strengthen your paths. The Lord will strengthen your legs. The Lord will strengthen your ways. And he will exalt you to sit in high places forever. You are going to be exalted forever. And God is going to do that. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உயரமான ஸ்தலத்தில் நீங்கள் அமரச் செய்ய கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நாம் கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மேல் உம்முடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்களை எங்களை விட்டு நீர் அகற்றாமல் எங்களை நீர் ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏற பண்ணவும் உயர் ஸ்தலங்களில் எங்களை அமர பண்ணவும் நீர் எப்பொழுதும் விரும்புகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி உம்முடைய ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்திடலும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அற்புத அடையாளங்களை செய்திடலும். உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.